ஹலோ
அடதையை பலவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி ஒரு மேடியாக கருணைக்கொரு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமணம் வந்த அங்குதித்தனர் உலகமைய என்று ஈசனை நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நைந்திருந்து மனமுறையின் பணியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா குல தெய்வமான முருகக்கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்குதடையின்றி விக்கிடமில்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தில் முருகனை கந்தனை கடமனை கார்த்திகை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்து கொடுத்தவன் வினைகளை அற்றி விடுவானே முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவான். வள்ளிக்கு குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், அதே மாதிரி குறிஞ்சி நிலைத்தவன் தலைவன் சேயோன் மாயோன் மருகன் சண்முகன் சடாச்சரன் அந்த சரவணன் வாங்க. ஸ்ரீ வள்ளியாக அடிக்கும் அருமை சகோதரி கள்ளிக்குடி சேர்ந்த KS மல்லியாதேவிக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்தி விழா கமிட்டியாருக்கு என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகனை தொழுது செயலை தொடங்கிடுவோமா? தொடங்கிடுவோமாப்பா? நாலரை வைங்க தம்பி. வணங்கிட்டு பிறகு எதற்காக வந்தோம் அப்படின்னு எடுத்து சொல்லிடுவோம். வந்து வினை தீர்க்க மயில் வந்து மணி காட்ட கோவிலுக்குள் சென்றடி குமரன் கொழுவிருக்க கண்டடி. வந்து வினை தீர்க்க மயில் வந்து மணி காட்ட கோவிலுக்குள் சென்றடி குமரன் கொழுவிருக்க கண்டடி. பாழ்கொண்டி நீராட்டி பழம் தந்து பாராட்டி நீராட்டி பழம் தந்து பாராட்டி மாலை போட்டேடி மாலை போட்டேடி தீரு புகழ் மாலையே தேடடி தீரு புகழ் மாலையே தேடடி. மயில் வந்து என்னை காக்க கோவிலுக்கு சென்றேனடி குறிகள் துணை இருக்க கண்டேனடி. பங்குனியின் உத்திரத்தில் பழனி மலை உச்சியிலே பங்குனியின் உத்திரத்தில் பழனி மலை உச்சியிலே கந்தன் என்னை கண்டாடடி கந்தன் என்னை கண்டாடடி எந்தன் சிந்தையிலே நாடடி. பேரழகும் மயில் அழகும் வீட்டிருக்கும் பேரழகும்
வேலழகும் மகிழழகும் வீட்டிருக்கும் தேரழகும் அனைத்தையும் காத்திரட்சிக்கும் இந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை திறந்தொழுது படையிறைக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி மீனாட்சியின் கிருபையோடு துங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்பதிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பரிவார தெய்வங்களுடைய அருளை படம் சொல்லி நாங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் அதற்கு முன்கூட்டியே இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் தன்னுடைய உழைப்பி ஒரு சிறு பகுதியை தெய்வத்துக்காக செலவிட்டு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு என்பது உலகத்தில் மிக மிக சாலச் சிறந்தது. அந்த வழிபாட்டில் நாங்களும் கலந்து கொண்டு அத்தனை தெய்வத்தினுடைய அருளை பெறணும் சொல்லி நம்ம எல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாரும் நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியுமா? அது முடியாது. ஆனா யாராரு எந்தெந்த இடத்துக்கு எப்பப்போ போகணும் அப்படின்னு சொல்லி அத தெய்வத்தினுடைய அருளை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது அல்லவா? அப்படினால மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சியா இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலும் ஆதிபராசக்தி நமசமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருளும் கிருபையும் கடாட்சமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். அது மாதிரி நம்மளுக்கும் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? சுவாமியை வணங்க, ஆத்தால வணங்கிடுவோமா? ஆத்திய தாயை குரத்தியம்மா, காளியம்மா, பத்ரகாளி கந்திரது பாரத்தா பூச்சிய பயங்கரமா மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயி உமையானவளை ஆதிசிவன் தேவியரே சமைத்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் அந்த கண்ணபுரைகளை விட்டு என்னமாடி கடுகு வர வேணுமடி அடி முத்து முத்து மார் இந்த சித்து ஏனடி அடி முத்தாளம் வந்து செய்த குத்தாயடி அடி முத்து முத்து மாறு
நன்றி. கைதட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் இசைக்குழுவின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா விரைசேர் விற்பன் சிலம்பன் காணவக்குறவர் குற்றவர் எயினர் பிள்ளர் கணக்க நடாரையினும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்திருந்தோம். முன்னோர்கள் வழிநிலையை நானும் நடந்து என்னுடைய மாதா பிதா சொல்லித்து வராது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் விசை கூறாது ஆசானிட்ட வழிநிலை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தால் கதையின் பிரகாரம் சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டில் இருந்து சின்ன கிராமமான சிற்றூர்படின்ற இடத்துல இருந்து வள்ளியாகிய விடத்துக்கு வந்திருக்கேன். ஆமா. எதுக்கு வந்தேன் தெரியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கானா தெரியாத மாதிரி என்னிட்ட சொல்ல சொல்றீங்க. சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லக்கூடியது என்ன கடமை அல்லவா? ஆமா. யாராருக்கு எந்தெந்த பொறுப்போ அந்த பொறுப்பை சிறப்பா செஞ்சாதானே நல்லா இருக்கு. ஆமா. இந்த இடத்துல 7 பேர் ஆண்கள் இருந்தும் ஆம்பளை பிள்ளைங்க இருந்தும் சரி பொம்பளை பிள்ளை எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கெல்லாம் பிணக்கு இல்லாமல் ஆண்கள் எல்லாம் பொழுதுண்டு பயிரிடுவதும் பருவ வயசு பெண்கள் திணை காவல் செய்வது வழக்கத்தோட காவல் பணி செய்வதற்காக வந்திருக்கேன். காவல் காக்க முடியுமா? கல்வன் பெரியவனா காப்பான் பெரியவனா அப்படின்னா என்னைக்குமே வந்து காப்பானை காட்டின கல்வர்கள் எப்படி கண்ணை வச்சு திருடிடுவாங்க. இப்படி திருட்டாலும் இந்த இடத்துல தெய்வத்திடம் பட்ட கடனை தீர்ப்பதற்காக வந்திருக்கேன். கடன் பட்டால் இங்கே உள்ள கலைஞனான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித கடன் பட்டிருந்தாலும் பெற்றவர்கள் பட்ட கடனை பிள்ளைகள் அடைப்பது நியாயம். அதுக்காக லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வச்சுட்டு அடைக்கிறது சொன்னா அது நியாயமா? அடைக்க முடியாது. தெய்வத்திடம் பட்ட கடனை தீர்ப்பதற்காக இவ்விடத்திற்கு வந்திருக்கிறதுனால அப்படி எப்படியெல்லாம் காவல் பண்ணி சிறக்க செய்யணும் அப்படின்னு பெருத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையினும் நகையின் இந்த புகழ் நட வேண்டும் அப்படி அவையின் முதுமொழிக்கணுங்க. பொறுமையா காவல் பாத்துருவோம்ப்பா. பாத்துருவோம். வசந்தத்துல வைதிகா பாத்துருவோமா? வசந்தத்தில் ஓர் நாள் இந்த மணவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓரால் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. மையிட்ட கண்ணோடு மான் விளையாடு, மையிட்ட கண்ணோடு மான் விளையாடு, மௌனத்தில் அங்கிருந்தாளோ தேவி. தேவர்கள் யாவரும் திருமண மேடை, தேவர்கள் யாவரும் திருமண மேடை அமைப்பதை பார்த்திருந்தாளோ தேவி. திருமால் சிவனன் காவலை நின்றிருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்த
வைதேகி காத்திருந்தாரோ. இப்படி எல்லாம் காவல் பண்ணி செய்யணும் அப்படின்னு வந்திருக்கிறதுனால நம்ம மட்டும் காவலுக்கு பானா நல்லாவா இருக்கு. ஆமா, தோழிகளோட போய் சேர்ந்து நந்தவன காவல் காக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளை என்னோட வந்துச்சு. ஆமா, ஆனா இன்னொரு பொம்பளை பிள்ளை புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கு. புதுசா சேர்ந்திருக்காங்களா? ஆமா, உங்களை நீங்க பார்த்தது இல்லையாப்பா? இல்ல, வந்தா பாப்போம் எப்படி இருக்கு. எப்படிப்பட்ட அழகி பேரழகி. நாங்கெல்லாம் என்ன பொம்பளை பிள்ளைய அவ வந்து நின்னா எல்லாரும் அவளைதான் பாப்பாங்க. அவ்வளவு அழகு, அவ்வளவு பேரழகி. அழகுன்றது வேற, ரொம்ப பேரழகி. அந்த பேரழகி வந்து இந்த இடத்துல சேர்ந்து நந்தவனத்துக்கு காவலுக்கு போனா தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அப்படின்றதுனால ஏன்னா இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தோம்னா ஒரு நாளும் சிறந்த வாழ்க்கையாக அமையவே அமையாது. கோடு போட்டு வாழாதவன் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையாது. அப்படின்னால ஏன்னா முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமையினும் நகை இணைந்து புகழ்நடுவின் அவையின் முதுமொழிக்கிறங்க. பொறுமையோடு காவல் பணி செய்யணும் அப்படின்னா பொறுமை கடலிலும் பெரியது, பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு இருக்காங்க. ஒரு சின்ன கதை எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க. இந்த முயலுக்கு ஆமைக்கு வந்து போட்டி நடந்துச்சுல. ஆமா, அது எப்பயுமே வந்து எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருப்பாங்க அப்ப உள்ள காலங்கள்ல. ஆமா, ஏன்னா முயல் வந்து வேகமா ஓடக்கூடியது, ஆமை வந்து மெதுவா ஊர்ந்து போகக்கூடியது. முயல் வந்து விலங்கினத்தை சேரும், ஆமை வந்து ஊர்வன நீரில் வாழக்கூடிய. இந்த 2 அறிவுலையும் சேர்க்கலாம், 3 அறிவு. அறிவுலையும் சரி, வீரத்திலையும் சரி, இதுக்கு 5 அறிவு. அப்ப எல்லாத்திலையும் சிறந்தது வந்து முயல். அறிவுலையும் கம்மியா இருக்கு, வேகத்திலையும் கம்மியா தான் இருக்கு. முதல்ல போட்டிக்கு கூப்பிடும் போதே ஆமை வந்து யோசிச்சிருக்கணும், என்னடா வேகமா ஓடக்கூடியது அது, நம்ம வந்து மெதுவா தான் ஊர்ந்து போவோம், நம்மள போய் போட்டிக்கு கூப்பிடுதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம என்ன செஞ்சு, பரவாயில்ல நீயே போட்டிக்கு என்னைய கூப்பிடும் போது நான் வந்து அதுக்கு என்ன நான் பாத்துருவேமே. ஏன்னா ஒரு விளையாட்டிலே ஒரு போட்டியில இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம தோத்து போகணும்னு நினைக்கவே கூடாது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படின்னு ஆமா ஒத்துக்கிருச்சு. என்னப்பா பந்தயம், வா போட்டிக்கு, நீ ஏன் கூப்பிடும் போது நான் வந்து வராம இருப்பேனா என்ன உடனே அந்த தெரியுது பாரு எழுகை, அந்த எழுகையை யாரு முதல்ல போய் தொட்டுட்டு வர்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லை கூட கிழிச்சாச்சு. முயலும் ஆமையும் தயாரா இருக்கு போட்டிக்கு. அப்ப பந்தயம் ஆரம்பிச்ச உடனே வேகமா ஓடி போச்சு. சரி, இது முயல். இது பாவம் ஓட முடியாதுல்ல, ஊர்ந்து தான் போயிட்டு இருக்கு. ஓடி போய் கொஞ்சம் தலக்கணும் அந்த யாருக்குன்னா அந்த முயலுக்கு. நம்ம தான் இதை விட வேகமா ஓடுவோமே அப்படின்னு சொல்லி உண்ட மயக்கம் தொண்டை இருக்கிற மாதிரி ஓடுன களைப்பதுக்கு வந்துருச்சு. ஒரு மரத்து நிழல்ல கொஞ்சம் ஓய்வெடுப்பான், அதை வந்த பின்னாடி அப்புறம் நம்ம ஓடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, கொஞ்ச நேரம் இழப்பாரு. இது என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு அடியாக ஊர்ந்து போகக்கூடிய ஆமையாகப்பட்டது இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கு. அது என்ன இலக்கு, அதுக்கு வேலை என்ன, நம்ம எல்லை கூட தொடணும், அது மட்டும் தான், வேற எந்த சிந்தனையுமே அதுக்கு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து போய் எல்லை கோட்டை தொட போகுது. கண் விழிச்சு பாக்குது முயல், அவ்வளவுதானே நம்ம போய் தொட்டுறான்னு சொல்லி ஓடி போச்சுல, தொட முடியுமா? அப்ப யாரு போய் ஜெயிச்சது அப்படின்னா ஆமை. ஊர்ந்து போகக்கூடிய தன்மையான இருந்தாலும் அதாவது வாழ்க்கை என்பது சிறக்க இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பதட்டம் இல்லாமல் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுமையாக இலக்கை நோக்கி மட்டும் நம்ம வந்து வாழ்க்கை பயணத்துல பழைய பிரச்சனைகள் பலவித தொந்தரவுகள்லாம் வரும், இதையெல்லாம் வந்து நம்ம வாங்கி கொள்ளாமல் நம்ம கொண்ட பயணத்தின் இலக்கை மட்டும் அடைய வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோட இருந்தோம்னா முயலும் ஆமை வெல்லும். முயலாமை முயற்சி திருவினையாக்க. ஏன்னா முயற்சி என்பது இருந்தாதான் வெற்றி என்ற படிக்கட்டை நம்ம அடைய முடியும். அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல என்னுடைய பணி என்ன, காவல் பணி. காவல் பணி சிறக்க செய்யணும்னா பலவித பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் அந்த காதுல வாங்கி இந்த வாழை காதுல விட்டுட்டு விடிய காலம் வெற்றிகரமா அறுவடை முடிச்சு போகும்போது நம்பித்தனுடைய பேரை நான் எடுக்கிறேன்னா பாரு, எடுத்துறணும். ஐயோ அந்த எடுக்கிறது இல்ல தம்பி, நிலைநாட்டும் பேர் சொல்லும் பிள்ளை. அப்படி நாங்களே வாங்க அப்ப காவலுக்கு போயிருவோமா. என் மனசுல எப்படி எல்லாம் ஆசைகள் இருக்கு, ஆசை இல்லாதவன் மனுஷனே கிடையாது. ஆதை இருந்தால்தான் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அனுபவித்து வாழ முடியும் அப்படின்றது மாதிரி இந்த இடத்துல எப்படி எல்லாம் ஆசை சொல்லிற சொல்லவா. ஒன்றே காட்டுங்க. ஆசை அதிகம் வச்சு மனசு அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, மயக்கி போட்டு அல்ல பொழிச்சு வைக்கலாமா ஏ மாமா, ஆசை அதிகம் வச்சு மனசு பொழிச்சு வைக்கலாம்
செந்தூர பூனா செங்கவளனா உதுத்தி கீழடா கட்டினா நல்ல வழியிரதோனா கண்ணு குட்டினா நல்ல கார்களா ஒரு பந்தேரியில் உல்லாச ஊர் போகலாம் ஒரு பொந்தேரியில் உல்லாச ஊர் போகலாம் என்னோடு சொல்லாமல் தீரேறா அடியாத்தடியா முன்னூடி காரேறா இது பூச்சூடு பொன்னாளைதான் என் செல்ல குட்டி ஆசை அதிகம் வச்சு மனசே உழைச்சு வைக்கலாமா ஏ மாமா ஆளு மயக்கி எழுது ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா நானா நானா இப்படியெல்லாம் ஆசை இருக்கிறது. ஆமா, கை தட்டுவோமா தட்ட வேணாமா அப்படின்னு பிடிக்கல பாடுறது. தாய்மார்களுக்கு நன்றி. ஆமாத்தா பிடிச்சிருந்தா கை தட்டிடணும்ல, ரொம்ப சந்தோஷம். தாய்மார்கள்ட்ட இருந்து கை தட்டுவாங்கிறது பெரிய விஷயம் அல்லவா? அந்த மாதிரி இந்த இடத்துல உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவெல்லாம் அவர்களின் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு இருக்காங்க. நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் விவசாய விட்டு பிள்ளைகள். விவசாயம் எல்லாம் எப்படி முறையாக அன்றைய உள்ள காலங்கள்ல நடந்து அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆடி மாதம் 18ஆம் பெருக்கன்னைக்கு தான் ஒவ்வொரு தமிழனும் விதையிடுறதுக்கு ஒரு சிறந்த நாளாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஆடி மாசம் எல்லாம் விதைக்கிறது கிடையாது. ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்த பின்னாடி தான் நம்ம எல்லாம் விதையிடுறோம். ஏன் ஆடி மாசம் விதைக்கணும் அப்படின்னா ஆடிக்கித்தை 6 மாதம் காத்திருக்கணும் அறுவடை முடிச்சு நெல்மணிகளை வீட்டுல வந்து கொண்டு சேர்க்கிறதுக்கு. அன்னைக்கெல்லாம் அப்படி இயற்கையான முறையில விவசாயம் பண்ணாங்க. இலைதழைகளையும் மாட்டினுடைய சாணத்தை போட்டு எந்த ரசாயன உரம் இல்லாமல் என்ன இயற்கையை மட்டும் வந்து பயன்படுத்தி விவசாயம் பண்ணதுனால தான் சத்தான உணவு என்பது கிடைத்தது. அந்த நெல்லை கொண்டு வந்து வீட்டில் வந்து பதப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அவிச்சு அப்புறம் அது கைக்குத்தலாம் அரிசியாக வந்து சாப்பிட்டாங்க. அந்த அரிசியை சாப்பிட்டு மண்பாத்திரத்தில் சமைச்சதுனால தான் அந்த நோய் எதிர்ப்பு என்பது அதிகமாக இருந்தது. சத்தான உணவு வந்து நம்ம முழுமையாக வந்து சாப்பிட்டோம். இன்னைக்கு சத்தான உணவை சாப்பிட்றோமா? இல்லை, விதையிலேயே எல்லாமே கலந்துடுறோம். ரசாயன உரங்களை பூச்சி மருந்து அனைத்தையும் போட்டு அதையும் நம்ம வீட்டில் அவிக்கிறது தான் கிடையாது. எங்கே போய் கொடுத்துட்றோம், அம்பிட்டு அப்படியே வயல்வெளியிலே வந்து கடையில் போட்டுட்டு நம்ம அதுக்கும் கொஞ்சம் மேல் வழித்தனமாக என்ன போய் கடையில் நல்ல எது சின்ன அரிசியாக இருக்க சீரக சம்பா அரிசியை கொடுங்க, அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு. என்றைக்கு மனிதன் வந்து ருசியை தேடி போனார்களே நோய் என்பது நம்மளை தேடாமலே வந்துருச்சு. அன்றைக்கு பசிக்கு உணவு. ஒவ்வொரு மனிதனும் இயற்கையான முறையில் பசியாத உணவு, கிளியாத ஆடை, ஒழுகாத வீடாக அடிப்படை தேவை மட்டும் வாழ்ந்ததுனால நீண்ட ஆரோக்கியத்தோட 100 வயசை தாண்டி ஒவ்வொரு தமிழரும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 100 வயசை தாண்ட முடியுமா? அது முடியாதுல்ல. 40 வயசை தாண்டிட்டாலே உடல்ல பயங்கரமா வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. 60 வயசை தாண்டதே பெரிய பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப முறையா விவசாயத்துக்கு
முக்கிய காரணம் என்ன? உழவு மாடு. நம்ம ஊர்ல இருக்காயா உழவு மாடு? இருக்கா? அவர் இருக்குன்றாரு, அவர் இல்லைங்கிறாரு. எது உண்மை எது பொய்? எல்லா இடத்துலையும் வந்து இயந்திரமான டிராக்டரை வச்சு தானே உழுகுற. எங்க ஊர்லயும் அதுதான். யார் எந்த ஊர்லயுமே இல்லைன்னு தானே சொல்றீங்க. இருக்குன்னு சொல்றேன், அதிசயமா நான் பார்ப்பேன். இருந்தாலும் அன்றைக்கு உள்ள காலங்களில் தாத்தா பாட்டி நீங்கள்லாம் உழவு மாடு அப்போல்லாம் வந்து உழவு தொழில் பண்ணியிருப்பீங்க. எப்போ உள்ள பிள்ளைங்க தான் அது தெரியாமல் இருக்கிறது. அன்றைக்கி எப்படியெல்லாம் விவசாயம் நடந்துச்சு, ஆத்தா தாய்மார்கள் வந்து கைதட்டுனி எல்ல எங்கள் ஆத்தாளுக்காக இந்த பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, இல்லாட்டி பேசாமல் இருந்துருங்க. 4 வைங்க. கொஞ்சம் இன்னர் வச்சு நல்லா இருக்கு. அவுட் சிறப்பாக இருக்கு. கொஞ்சம் மட்டும் இன்னர் மட்டும் வச்சிடும். கல்யாண மழையோசை கொண்டு ஆற்றேணி முன்னாடி சேழு பின்னாடி நான் பாருங்கேழு கண்ணாளன் காதோடு சொல்லு மாமன் ஏழ் மாமன் மாமன் ஏழ் மாமன் கல்யாணயோசை கொள்ளு காற்றேணி முன்னாடி சேடு பின்னாடி நான் பாரேன் எழு கண்ணாளன் காதோடு சொல்லு மாமன் ஏழ் மாமன் கஞ்சி வர காப்பிருக்கு கண்ணீரண்டு ஊத்திருக்கு கஞ்சி வரும் செய்தி சொல்லு வந்த பின்னே மீதி சொல்லு ஆற்றேடி முன்னாடி சேடு பின்னாடி நான் பாரேன் ஏடு கண்ணாளன் காதோடு சொல்லு உண்மை மரம் இருக்க வாய் ருசிக்க அள்ளி நான் கொடுக்க உண்மை மரம் இருக்க வாய் ருசிக்க அள்ளி நான் கொடுக்க கையோடு நெய் வழிய கண்ணோடு மை வழிய கையோடு நெய் வழிய கண்ணோடு மை வழிய தானுக்கும் தானத்தான் ஆசை இருக்காது ஆசை இருக்காது கையோடு உலகோசை கோடு கஸ்தூரி மாட்டோள ஏடு தந்தாளி இளவாரம் தண்டு ஓடாத பெண்முள்ள செய்து கைகள் இடை பிடிக்க ஆகா இடை பிடிக்க வயல் நெஞ்சம் நெகிழ்ந்திருக்க நேரம் நெகிழ்ந்திருக்க கைகள் இடை பிடிக்க நீர் வயல் நெஞ்சம் நெகிழ்ந்திருக்க பொன்னான நெல்மணிகள் அன்னே உங்கள் மணிகள் பொன்னான நெல்மணிகள் கண்ணீரில் கண்மணிகள் கண்ணீரிலே செம்மாலை போல் தாவிச்சிருக்காதே தாவிச்சிருக்காதே கல்யாணயோசை கொள்ளு காற்றேடி முன்னாடி சேடு வந்தாளி இளவாரம் தண்டு கண்ணாளன் காதோடு சொல்லு மாமன் ஏழ்
அத்தனை ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை, ஒளிபரிக்கும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியெல்லாம் வந்து ரசனையாக வந்து பாட்டு குடிக்கணும்னா நல்ல அற்புதமான முறையில் ரசிக்கிறீங்க. அதே மாதிரி அற்புதமான பக்க மேளங்களும் இந்த அமைப்பு என்பது வந்து அன்பு சகோதரன் ஜெயர் எம்எஸ் அவர்கள் சிறப்பான ஒரு நாடகத்தை அமைத்திருக்கிறார். எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் தம்பிக்கிட்டே வந்து கொடுங்க. ஆனால் கொடுக்கறதுலாம் சரிதான், முன்கூட்டியே வந்து கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் காலங்கள் இருக்கிறப்ப கொடுத்தா தான் நல்ல நடிகர்களை போட்டு ரசிக்கிறது மாதிரி வந்து நாடகத்தை அமைக்க முடியும். அப்படிங்கிறதுனால இப்படியெல்லாம் வந்து இருக்கிற சந்தோஷமா, சந்தோஷம் என்பது நிலையானதாப்பா, அது நிலையே இல்லை, வரும் போகும். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பது. இன்பத்தை மட்டும் அனுபவிச்சிருந்தா சலிப்பாயிரு, துன்பத்தை மட்டும் அனுபவித்திருந்தால் வாழ்க்கையை சங்கடமாக போய்விடும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இரண்டரை கலந்திருந்தா தான் சிறப்பாக இருக்கும். அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துல வந்து ஏன்னா ஆசைப்படலாம், பேராசைப்படலாமா? ஆசை என்பது மனிதனுக்கு இருக்கணும். பேராசை பெரும் நஷ்டம். ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு முதல் காரணம் பேராசை தானா. அந்த பேராசை இல்லாமல் போதும் என்ற மனசோட மனிதன் வாழணும். என்னைக்குமே மனசு ஒரு நாளும் ஒருத்தருக்கும் போதும்னு சொல்லாது. கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் போதும் இதோட பணம் அப்படின்னு சொல்ல போறோமா? கிடையாது. மீண்டும் தேவைகள் அதிகமாக இருக்கின்றதுனால இந்த இடத்துல தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல எப்படி எல்லாம் வந்து காவல் மேலும் மேலும் சிறப்பதற்கு செல்லுமா ஒரே ஒரு கீர்த்தி சிந்தனை கரை ஓரும் அந்தி நேரம் எந்த தேவன் பாடினார், தமிழ் கீதம் பாடினார், ஏழை பூவை பால சூடினார். சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம் எந்த தேவன் பாடினார், தமிழ் கீதம் பாடினார், ஏழை பூவை பால சூடினார். சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம் மண்டை வளர் மஞ்சனைகள் மண்பதனி மந்திரங்கள் மஞ்சள் வளர் பஞ்சனைகள் மண்பதனி மந்திரங்கள் கொஞ்சம் கோயில் வெள்ளிசைகள் காதை அந்த சீர்வரிசை சொல்லிக் கொடுத்தேன் கதை கதை பள்ளி கொடுத்தாள் கதை அதை காதல் பண்ணம்மா. சிந்து நதி கரை ஓரும் அந்தேரம் எந்த தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள். ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தில் வீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாம் தெய்வம் தேவனே, நீ என்னை சேரும் நாள் எது? ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தில் வீட்டுது. கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை, சத்தம் இல்லாத முத்தங்களை கட்டத்தந்தால் இந்த கண்ணியலை. கடலலை கால்களை தேரேறும் முள்ளைமே தேவன் உள்ளம் தெரிந்தது, நல்ல வேளை திருமணம் நடக்க வேளை திருமணம். நன்றி நன்றி தேவா, நன்றி 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 தேவா, உன்னை மறக்க முடியுமா? பழைந்திடும்
துணையாக ஆயிரம் நிலவீமா ஓர் ஆயிரம் நிலவீமா இதழோரம் சுவை தேட இதழோரம் சுவை தேட சுகமான விழி பாட பாட ஆயிரம் நிலவீமா ஓர் ஆயிரம் நிலவீமா தமிழ் சிலம்புகளே அள்ளியவள் அணிந்து கொண்டார் உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தோழிகள் வரட்டும் சேர்ந்து நந்தவனத்துக்கு சிறந்த காவலை செய்வதற்காக சென்று வருகிறேன். சேர்ந்த அருமை அண்ணன் சந்தோஷ் அவர்கள் நம்ம அருமை தம்பி ஏ ரமேஷ் அவர்களுக்கு இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக தருகிறார். அன்பளிப்பளித்த சந்தோஷ் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. பாட்டு பாடிப்போமா? எத்தனை சித்தர்கள் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் சுவாமி மாயாண்டி போலாகுமா? சுட்டுக்கோள் மாயாண்டி போலாகுமா? எத்தனை சித்தர்கள் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் மாயாண்டி போலாகுமா? சுட்டுக்கோள் மாயாண்டி போலாகுமா? சுவாமியே மாயாண்டி சுவாமியே சாமியே மாயாண்டி சாமியே. எத்தனை சித்தர்கள் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் மாயாண்டி போலாகுமா? சுட்டுக்கோள் மாயாண்டி போலாகுமா? கட்டி குளத்திலே பிறந்தாரம்மா, நாடி வரும் மக்களாசி தந்தாரம்மா. கட்டி குளத்தினிலே பிறந்தாரம்மா, நாடி வரும் மக்களுக்கு நல்லாசி தந்தாரம்மா. புரட்டாசி மாதத்திலே அவருக்கு குரு பூஜை நடக்குதம்மா. எத்தனை சித்தர்கள் பிறந்தாலும் மறைந்தாலும் மாயாண்டி போலாகுமா? சித்தர் மாயாண்டி போலாகுமா? மாயாண்டி என்று சொன்னால் மணக்காவலை போகும் அம்மா. மங்காத திருவிளக்காய் உலகில் வாழ்ந்தாரம்மா. மாயாண்டி என்று சொன்னால் மணக்காவலை போகும் அம்மா. மங்காய் திருவிளக்கை உலகில் வாழ்றாரம்மா. சித்தாரி சித்தனம்மா சித்தனம்மா சித்தாரி சித்தனம்மா சித்தனம்மா. அவர் சிவனோட பிள்ளையம்மா பிள்ளையம்மா. எத்தனை மனிதர்கள் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் மாயாண்டி போலாகுமா? சுட்டுக்கோள் மாயாண்டி போலாகுமா?
சுழங்குடி மண்ணிலே மண்ணிலே அவர் காவல் தெய்வமாக இருக்கிறார் அம்மா. சுழங்குடி மண்ணிலே மண்ணிலே அவர் காவல் தெய்வமாக இருக்கிறார் அம்மா. நாடி வரும் மக்களுக்கு மக்களுக்கு நாடி வரும் மக்களுக்கு மக்களுக்கு அவர் நல்வாசி தாராரம்மா தாராரம்மா. எத்தனை சித்தர்கள் வாழ்ந்தாலும் இருந்தாலும் மாயாண்டி போலாகுமா? சுட்டுக்கோள் மாயாண்டி போலாகுமா? சுவாமியே மாயாண்டி சுவாமியே சித்தரே சுட்டுக்கோள் மாயாண்டியே சுவாமியே சித்தரே மாயாண்டியே சுட்டுக்கோள் மாயே சித்தரே சுட்டுக்கோள் மாயா